எடப்பாடியார் எப்படி அணுகுனார் அப்படின்னு கம்பேர் பண்ணுவோமா? எடப்பாடியார் சொன்னாரு, "இதுல வந்து முகாந்திரம் இருக்கு. சார் யாருன்னு தெரியும். சாரை காப்பாற்றிய சார் யாருன்னு தெரியும். நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் விசாரணை திரும்ப ஆரம்பிக்கப்படும்" அப்படிங்கிறாரு. திரும்ப விசாரணை ஆரம்பிக்கலாமா? ஆமா. போலீஸே வந்து ஒரு இது மனு தாக்கல் செய்யலாம் கோர்ட்ல. இந்த மாரி இதுல வந்து இன்னும் சில விடயங்கள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து விசாரிக்கணும். அதெல்லாம் வந்து முன்னாடி இப்ப வந்து நம்ம கோர்ட் தீர்ப்பு சொல்ல முடியாது. கோர்ட் எப்படி தீர்ப்பு சொல்லும்னா, இருக்கிற ஆதாயங்கள வச்சு, எவிடன்ஸ வச்சு, விட்னஸ வச்சு, அவங்கள வச்சு தான் அது தீர்ப்பு சொல்லும். அதே நீங்க வந்து ஒழிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா எஸ்ஐடிங்கிறது என்ன மகாத்மா காந்தியும், அப்துல் கலாம் வந்து அதுல இருக்காங்களா? கிடையாது. அதுவும் போலீஸ் ஆஃபீசர்கள் தான். அதுவும் இதே தமிழ்நாட்டில் இருக்கும் போலீஸ் ஆஃபீசர்கள். எத்தன எஸ்ஐடில போலீஸ் ஆஃபீசர்கள் எனக்கு இந்த வேலையே வேணாம்னு சொல்லி ஓடி போயிருக்காங்க தெரியுமா? இப்ப ரீசென்ட்டா ஒரு 3 பேரு எங்களுக்கு வேணாம். நாங்க இதுல வரமாட்டோம். இது எதுக்கு எஸ்ஐடி போடுறாங்கன்னா, உண்மைய கண்டறிவதற்கு. இவர்கள் அந்த ஊழலில் இவர்களும் ஒரு பங்கு உள்ளவர்கள். ஸோ இவர்களுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுத்தால் அவருக்கு எஸ்ஐடி போஸ்ட்டே வேணாம். நான் இந்த வம்புல மாட்டிக்க விரும்பல. நான் ஒதுங்கி இருந்துக்கேன். என்ன சம்பாரிச்சா போதும் எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதி ஐபிஎஸ் ஆஃபீசர்கள். ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ்லாம் வந்து ஏதோ உத்தமர்கள் என்று நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா, அரசியல்வாதி ஊழல் செய்வது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இவர்கள் ஊழல் செய்வது வாழ்நாள் முழுக்க. அதனால தான் பல அதிகாரிகள கட்சி மாறினாலும், ஆட்சி மாறினாலும் அவங்கள மாத்தாம அதே இடத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா, அவர்கள் திறம்பட ஊழலை செய்கிறார்கள் என்று. ஸோ அப்படிப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள நீங்க நம்ப முடியுமா? முடியாது. ஸோ அவர்கள் வந்து மாநிலத்துக்கு சாதகமான ஆதாயங்கள் தான் எடுத்துக் குடுத்திருப்பாங்க. அந்த டார் யாருங்கிறத மறைச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் எத வச்சு தீர்ப்பு சொல்லும்? ம், ம். நீதிமன்றத்துக்கு அவர் சொல்லும் கூற்று தான். இது வந்து என்னதான் நீதிமன்றத்துக்கு கீழ அந்த எஸ்ஐடி வேலை செய்தாலும், நீதிமன்றத்தில் அவர்கள் எடுத்து வைப்பது தானே ஆதாயம். ம், ஸோ ம். நீதிமன்றம் அதுக்கு ஏத்த மாரி தான் தீர்ப்பு சொல்லும். அதனால நீதிமன்றத்த நம்ம தவறு சொல்ல முடியாது.